ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழா. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஜாப் தேடுறவங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். அதாவது நம்ம புதுசாக ஒரு ஜாபில் சேரும்போது இல்லை நம்ம இன்டர்வியூ தேடிட்டு இருக்கும்போது எதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? ஸ்டார்ட் அப்ஸா இல்லை பெரிய கம்பெனிஸ் இல்லை எம்என்சிஸ், அதாச்சும் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்ன்னு சொல்கிற எம்என்சிஸியா? ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். எதில் சேர்ந்தால் நம்மளோட பேக்கேஜ் நல்லாயிருக்கும், எதில் சேர்ந்தால் நம்மளோட கரியர் நல்லாயிருக்கும், எதில் சேர்ந்தால் நம்மளோட க்ரோத் நல்லாயிருக்கும், எதில் வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ எதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நான் ஃபுல்லாக சொல்லிட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட ஐடியா என்னவோ நான் சொல்கிறதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்களே எதில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ வந்து ஸ்டார்ட் அப் எம்என்சி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன். ஒரு 5 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நான் இங்கே லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ பேக்கேஜ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், லேர்னிங், ஸ்டாக்ஸு, கரியர், மொத்தமாக கரியர். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலாக ஒரு நீங்கள் ஜாப் தேடும்போது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தான் ஜென்ரலாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து நான் லெஃப்ட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லா ஆஸ்பெக்டையும் ஸ்டார்ட் அப் வெர்சஸ் எம்என்சி மாதிரி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ரேட்டிங் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட் சைடில் 3 ரேட்டிங் இருக்குது பாருங்கள். ஸோ தம்ஸ் அப், நாட் பேட், தம்ஸ் டவுன். ஸோ தம்ஸ் அப் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். தம்ஸ் டவுன் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நாட் பேட் அப்படின்னா ரெண்டுத்துக்கு நடுவில், ஓகே, ரொம்ப நல்லாவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நடுவில் ஒரு ரேட்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கைஸ், ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்போட எம்என்சியில் வந்து உங்களோட சேலரி இல்லை பேக்கேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் அப்பில் வந்து பேக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால தான் நாட் பேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் அப்லேயே வந்து 2 டைப்ஸாக நீங்கள் பார்க்கலாம். சில ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஃபண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நிறைய பேர் ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட சிஇஓ வந்து கொஞ்சம் ரிச்சாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அவங்க வந்து நிறைய பேருக்கு நிறையா பே பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டார்ட் அப்ஸ், இந்த யூனிகார்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எம்என்சியோட சேலரி வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்போட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சேலரி ஆஸ்பெக்ட் கைஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒன்லி கோல் வந்து நல்ல சேலரி அப்படின்னு மட்டும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எம்என்சியில் சேர்றது தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ஐடியா கைஸ். ஸோ இப்போ வந்து அடுத்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு போயிடலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேங்க. சரி, தெரிஞ்ச கான்செப்ட் தான் இது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நாள் பூரா நம்மளோட ஒர்க் மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளோட மற்ற ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட ஹாபீஸ், நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட மற்ற டைம், ஸ்ட்ரெஸ் கம்மியாக உள்ள ஒரு ஒர்க்குக்கும் லைஃபுக்கும் உள்ள ஒரு பேலன்ஸ் உள்ள கான்செப்ட் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகேவா? இப்போது ஸ்டார்ட் அப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், யூஸ்வலாக நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 to 11 hours கண்டிப்பாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பில் சேர்றீங்க அப்படின்னா அவங்களோட டீமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சின்ன டீமில் போய் சேரும்போது உங்களுக்கு வந்து நிறையா ஒர்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கும், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு எம்என்சியோட ஸ்டார்ட் அப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் அப்பில் கம்மியாக தான் இருக்க போகுது. ஆனால் எம்என்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் அப்போட கொஞ்சம் பெட்டராக இருக்க தான் செய்யுது. இது வந்து எல்லா எம்என்சிஸ்க்கும் பொருந்தாது. சில எம்என்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அது வந்து ஒர்க்கை பொறுத்தது, அது மட்டும் உங்கள் டீம் பொறுத்தது, உங்கள் ஏரியா ஆஃப் ஒர்க்கெல்லாம் பொறுத்தது. பட் இந்த கம்பேரிசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டார்ட் அப்பையும் ஒரு எம்என்சியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது எம்என்சி அப்படின்றது ஆவரேஜாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்போட பெட்டராக இருக்க போகுது. ஓகே. ஸோ இது வந்து 2வது கம்பேரிசன் பார்ட். ஸோ இப்போ அடுத்து வந்து லேர்னிங் அப்படின்றதுக்கு போயிடலாம். ஸோ இந்த லேர்னிங் அப்படின்றது வந்து கைஸ், நீங்கள் வந்து உங்கள் கரியர் ஃபுல்லாகவே இந்த லேர்னிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாப்லேயே அந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காமல் அதுலேயே இன்னும் நிறையா கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற டெக்னாலஜிஸையும் கற்றுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஜாவாலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான்லேயோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயோ எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வேறு கம்பெனிஸ்க்கு போகும்போதோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து லேர்னிங் ஆஸ்பெக்ட்.
ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்து ஜென்ரலாகவே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸே கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு டீம்லேயே ஒரு 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் உள்ள நிறையா வேலை வந்து உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நிறையா வேலை உங்களுக்கு வரதுனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸில் அட் அ டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக ஸ்டார்ட் அப்ஸில் எடுக்கும்போது இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் எண்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், பேக் எண்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், சப்போர்ட்டும் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும், சர்வர் மெயின்டெனன்ஸும் நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது லேர்னிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. இதுவே எம்என்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்னிங் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே நாட் பேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா எம்என்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்க போகுது. ஸோ அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி லேர்னிங்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இதுவே ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கே உங்களோட லேர்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் எம்என்சி அப்படின்னா யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மாடியூல் தான் கொடுப்பாங்க, இல்லை ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பெட் தான் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் மூலமாக ஒரு லேர்னிங் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பிடிச்ச டெக்னாலஜிஸை நீங்கள் கோர்சஸ் மூலமாகவோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் டுட்டோரியல்ஸ் மூலமாகவோ நீங்களே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நாட் பேட் தான். ஸோ அதனால தான் இந்த ரேட்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். யூஸ்வலாக வந்து இந்த ஸ்டாக் அப்படின்ற கான்செப்டே வந்து பெரிய கம்பெனிஸ் தான் கொண்டு வருவாங்க. இந்த ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எங்கள் கம்பெனியோட பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இயர் போக போக அது வந்து வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா விற்றுக்கலாம், இல்லை உங்கள் நேம்லேயே அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக உங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் அப்படின்றது வந்து யூஸ்வலாக பெரிய எம்என்சிஸில் தான் நிறையா கொடுப்பாங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டேர்மில் அந்த கம்பெனியில் வேலை செய்யணும், இயர்லி ஜாப் மாறிட்டே இருக்கக்கூடாது, அதனால கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் எல்லாமே மினிமம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து பெரிய கம்பெனிஸில் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டார்ட் அப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 99% இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் புதுசாக சேரும்போது அவங்க தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பட்ஜெட்டும் அவ்வளோவா இருக்காது. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷன் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை பப்ளிக் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் போக போக அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்ஸும் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். பட் அதோட சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து எம்என்சிஸில் தான் நிறையா கொடுக்க போகிறாங்க. ஓகே கே. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கரியர் அப்படின்ற ஆஸ்பெக்ட்டுக்கு வருவோம். ஸோ கரியர் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக உங்களோட கரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் சேரணுமா இல்லை எம்என்சியில் சேரணுமா? ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் பொருந்தும், இல்லை ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கும் பொருந்தும், இல்லை ஜென்ரலாக ஐடி இண்டஸ்ட்ரியில் எந்த ஜாப் தேடுறவங்களுக்கு இது வந்து பொருந்த போகுது. ஸோ கரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு நெகட்டிவும் கிடையாது கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் நிறைய வேலை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வேறு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது, இவங்க வந்து கோடிங்கும் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து சான்சஸ் கிடைக்க தான் போகுது. இதுவே நீங்கள் ஒரு பெரிய எம்என்சிஸில் ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்க போகுது கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு கம்பெனிக்கு போகும்போது ஓகே இவங்க வந்து இந்த பெரிய கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ ஃபேங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க, ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்க தான் போகுது. அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பே ரைஸ் அதிகமாக தான் போகுது, அதே மாதிரி நீங்கள் ப்ரமோஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் எம்என்சிஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்க போகுது இல்லையா. இப்போ ஸ்டார்ட் அப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்ஸில் மென்டாலிட்டி இருக்கும், அதாச்சும் நீங்கள் வந்து வேகமாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் எம்என்சிஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ, ஒரு ப்ரெஸ்டீஜ், நீங்கள் வந்து எனக்கு வந்து கோடிங் தான் ரொம்ப ஹார்ட் கோராக பிடிக்கும், எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எம்என்சிஸில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே கே. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க.
ஓகே கே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வரட்டா நண்பா.